வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மார்ச் 16க்கு பின்னர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து தனிமைப்படுத்தலை புறக்கணித்த 2913 பேர் மன்னிப்பு காலத்தில் பதிவாகினர். மார்ச் 17ஆம் தேதி மலேசிய விமானத்தில் வருகை தந்த அனைவரையும் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு ராணுவ தளபதி வேண்டுகோள். நாட்டில் தற்போதைய கொரோனா நோயாளிகளின் தொகை 146. நீர்கொழும்பில் மரணமடைந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டனர். ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்கள் சந்திப்பு. அரசு மேற்கொள்ளும் கொரோனா ஒழிப்பு மற்றும் மக்கள் நிவாரண பணிகளுக்கு பாராட்டு. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அரசாங்க அதிகாரிகளை நிந்திப்போருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ஹக்கீமுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோள். அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று கொரோனாவினால் பாதிப்பு. உலகில் 43,520 பேரை காவு கொண்டது கொரோனா. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஊரடங்கு சட்டத்தை மீறுவோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கான விசேட போலீஸ் குழுக்களும் வீதி தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு அனுமதி பத்திரங்களை துஷ்பிரயோகம் செய்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதற்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்தார். போலீஸ் மூலஸ்தானය සියලුම போலீஸ் ස්ථානාධිපතිවරුන් වෙත அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் ஊரடங்கு அனுமதி பத்திரங்களை விநியோகிக்குமாறு போலீஸ் தலைமையகம் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேவையற்றோருக்கு ஊரடங்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தால் குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஊரடங்கு அனுமதி பத்திரத்தை துஷ்பிரயோகம் செய்தல், மோசடியாக வேறு நபர்களை ஊரடங்கு அனுமதி பத்திரம் மூலம் அழைத்துச் செல்லல், அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறல் ஆகியவற்றில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். ஊரடங்கு சட்டத்தை மீறி அனுமதி பத்திரமின்றி பயணம் செய்வோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். வர்த்தகத்துக்காக என குறிப்பிட்டு உணவு விநியோகம், வர்த்தகத்திற்காக என தெரிவித்து போலி ஆவணங்கள், முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு ஊரடங்கு அனுமதி பத்திரத்திற்காக விநியோகிக்கப்படுவதாக எமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையிலும் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும் போலி ஆவணங்களை தயாரித்தமைக்காக வழக்கு தொடுக்கப்படும். කූට ලේඛන නිර්මාණය කිරීම සම්බන්ධයෙන් නඩු පැවරීමට කටයුතු කරනවා. මේ අත්තේ මේ වැඩ මේ ප්‍රයෝජන ගන්න එපා. මේක මේ භයානක රෝගයක් මේක. තේරුණාද? கொழும்பு, கண்டி, களுத்துறை, புத்தளம் மற்றும் யாழ் மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை அமலில் இருக்கும். இம்மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தற்காலிகமாக நீக்கப்பட்டு மீண்டும் அது பிற்பகல் 2 மணிக்கு அமுல்படுத்தப்பட்டது. குறித்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு நீக்கப்படும். அன்றைய தினமே பிற்பகல் 2 மணிக்கு அம்மாவட்டங்களில் ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் கடந்த 20ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அத்தியாவசிய சேவைகளை தவிர வேறு தேவைகளுக்காக மாவட்டங்களுக்கு இடையில் பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளை முறையாக நடத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள முறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களை வீட்டில் இருந்தவாறே பெற்றுக்கொள்ளும் விசேட செய்திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. எந்தவொரு மாவட்டத்திலும் விவசாயம், சிறுத்தை இலை
மூலிகை தோட்ட செய்கை ஏற்றுமதி பயிர் தொழிலில் ஈடுபடுவோருக்கு ஊரடங்கு சட்டத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான திட்டங்கள் மக்கள் நலன் கருதியே மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் அதற்கான ஆலோசனைகளை பொறுப்புடன் பின்பற்றுமாறு அரசாங்கம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கிராமங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டவையாகவே கருதப்படும். அக்கிராமங்களுக்கு யாரும் உட்செல்லவோ அல்லது அங்கிருந்து வெளியேறவோ மறு அறிவித்தல் வரும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று 21 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டனர். இது இலங்கையில் ஒரே நாளில் பதிவான ஆகக்கூடிய நோயாளிகளாவர். இலங்கையில் கொரோனா நோயாளிகளின் தொகை 143 அதிகரித்துள்ளது. 18 பேர் சுகமடைந்துள்ளதுடன் 2 உயிரிழந்துள்ளனர். கொரோனா என உறுதிப்படுத்தப்பட்ட 123 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கோடை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் 5 அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றுக்கு இலக்கான 2 இன்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிச் சென்றுள்ளனர். இதன் அடிப்படையில் 18 பேர் சுகமடைந்துள்ளனர். மருத்துவ கண்காணிப்பின் கீழ் 231 நோயாளிகள் தொடர்ந்து உள்ளனர். இதுவரை கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவு கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு இனம் காணப்பட்ட நோயாளிகளின் தொகை 32 ஆகும். புத்தளம் மாவட்டத்தில் 22 நோயாளிகளும், களுத்துறை மாவட்டத்தில் 24 நோயாளிகளும், கம்பக மாவட்டத்தில் 11 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 100 பேர் அடங்கிய 9வது குழு இன்று வீடு நோக்கி புறப்பட்டது. இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டன. தேத்துலாவ, தம்மின்னாவ, புனானை ஆகிய மத்திய நிலையங்களில் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். வைரஸ் தொற்றுடையவர்கள் இனம் காணப்பட்டதன் பின்னர் பண்டாரங்கம, அட்டுலுகம மற்றும் கண்டி, அக்குரணை ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இன்றுடன் 2 நாட்கள் முடிவடைந்துள்ளன. இப்பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்க அதிகாரிகளினால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்று இனம் காணப்பட்ட நோயாளிகளில் 10 பேர் புத்தளத்தில் இடம்பெற்ற சமய வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்பு கொண்ட நபர்களை தேடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் ஜாகிரா கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இவர்கள் ராணுவத்தின் பாதுகாப்புடன் முல்லேறிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புத்தளம் கடையன்குளம் கிராமத்துக்கு செல்லும் பாதைகள் மூடப்பட்டுள்ளன. புத்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிட்-19 தொற்றுக்குள்ளான நோயாளி மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஓடி 185 எனும் இலக்கமுடைய விமானத்தில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவருடன் மேலும் 36 பேர் வருகை தந்துள்ளனர். ஓடி 185 விமான நிலையத்தில் வருகை தந்தவர்கள் சுயமாகவே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என கேட்டுக் கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுடன் வருகை தந்த ஒருவர் நோய் தொற்றுக்குள்ளானவர் என்பதற்காகவே இவ்வாறு சொல்கிறோம். மேருவளை பகுதியில் மேலும் ஒரு கொரோனா நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டமையை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில கிராமங்களுக்கு உள்ளே செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளானவர் கண்டுபிடிக்கப்பட்ட மேருவளை, பன்வில மற்றும் சீனன் கோட்டை பகுதிகளில் இனம் காணப்பட்ட 50 குடும்பங்களைச் சேர்ந்த 140 பேரை தனிமைப்படுத்தல் செயற்திட்டத்தில் இணைத்துக் கொள்ள சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதன் அடிப்படையில் இவர்கள் கந்தக்காடு தனிமைப்படுத்தும் மத்திய நிலையத்துக்கு ராணுவத்தின் ஏற்பாட்டில் அனுமதிக்கப்பட்டனர். பன்விலை கிராமத்தில் கொரோனா நோயாளி ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர்களுடன் நெருங்கி பழகிய 14 பேரின் இரத்த மாதிரியை நாங்கள் சோதனைக்கு அனுப்பினோம். அவர்களில் 4 பேருக்கு நோய் தொற்று இருப்பது தெரிய வந்தது. இந்நோயாளியின் மனைவி, மகன், மனைவியின் பெற்றோர் ஆகியோருக்கே நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த நபருடன் மேலும் பலர் பழகியதாக கிராமத்தில் உள்ளவர்கள் எம்மிடம் தெரிவித்துள்ளனர். தற்போது 106 பேர் சுய விருப்பத்தின் அடிப்படையில் எம்முடன் இணைந்து கொண்டுள்ளனர். அவர்களை ராணுவத்தின் உதவியுடன் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவோம்.
வைரஸ் தொற்றுக்குள்ளானவர் என உறுதிப்படுத்தப்பட்ட பேருவளையைச் சேர்ந்த நபர் ஹம்பாந்தோட்டை பகுதியில் சில நாட்கள் தங்கியிருந்துள்ளார். இவருக்கும் மேலும் 4 பேருக்கும் தங்க இடம் தந்து தவறுகளை மறைத்த குற்றச்சாட்டில் ஹம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இனம் காணப்பட்டமையை தொடர்ந்து அவரும் அவரது அயல் வீட்டைச் சேர்ந்தவர்களும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த நபர் இதற்கு முன்னர் பழகிய 46 நபர்கள் புனானை தனிமைப்படுத்தும் முகாமுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்களும் தாதியர்களும் தனிமைப்படுத்தப்பட்டனர். 21 பேரை கொண்ட இக்குழு ராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் வைக்கால் பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முற்றாக மூடப்பட்டுள்ள கண்டி அக்குரணை பகுதியின் ஊடாக பயணம் செய்ய போலீசார் முற்றாக தடை விதித்துள்ளனர். அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வருகை தந்த மத தலைவர் ஒருவர் ஹட்டன் டிகோயா தரவள பகுதியில் பிரார்த்தனை மத்திய நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தேவ ஆராதனையில் கலந்து கொண்ட சிலர் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். 200 குடும்பங்களைச் சேர்ந்த 900 பேர் இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக அம்பகாமுவ சுகாதார வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்தார். பகவந்தலாவ நோர்புட் போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த மேலும் 66 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மார்ச் 16ஆம் தேதியின் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் தம்மை பதிவு செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. அத்தோடு தற்போது வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான விசாக்களின் செல்லுபடி காலம் மே மாதம் 12ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ள விசாக்களுக்கான கட்டணம் செலுத்தல் மற்றும் விசா பத்திரத்தின் பிரதி ஒன்றை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. ஆகவே குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு வருவதை தவிர்க்குமாறு அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த நபர்கள் நாட்டில் இருந்து வெளியேறும் போது விசாவை நீடிப்பதற்கான கட்டணத்தை விமான நிலையத்தில் செலுத்தி நாட்டிலிருந்து வெளியேறலாம். ஏற்கனவே விசா பெற்றுக் கொள்வதற்காக கடவுச்சீட்டுகளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விசா பிரிவில் ஒப்படைத்திருந்தால் அதன் செல்லுபடி காலம் மே மாதம் 12ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தினூடாக போலி மற்றும் முரணான கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக சட்டம் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சிலர் இணையதளம் ஊடாக போலி தகவல்களை பிரச்சாரப்படுத்துவது தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற தகவல்களினால் அரசாங்க ஊழியர்களின் கடமைகளுக்கு தடையை ஏற்படுத்தும் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை அனைத்து மாகாண சபைகள் மற்றும் பிரதேச சபைகளின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் விசேட கூட்டம் ஒன்றுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக பாடுபடும் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய மோசமான சூழ்நிலையில் கொரோனா ஒழிப்பிற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் செயற்திட்டங்களுக்கு சீன அரசாங்கமும் இலங்கையின் முன்னணி நிறுவனங்களும் உதவ முன்வந்துள்ளனர். இவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கிய நிதி மற்றும் சுகாதார உபகரணங்கள் கோவிட்-19 சுகாதார மற்றும் சமூக நிதியத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலகத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் குறித்த நிதி மற்றும் நன்கொடைகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டன. பொண்டேரா நிறுவனம் கோவிட்-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்துக்கு 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியுள்ளது. அக்பர் பிரதர்ஸ் தனியார் நிறுவனம் இந்நிதியத்துக்கு 50 மில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளது. மெட்ரலஜிக்கல் ஆஃப் சைனா தனியார் நிறுவனம் 1 லட்சம் முகக்கவசங்களையும் 50,000 கையுறைகளையும் வழங்கியுள்ளது. நவஸ்டா பார்மசூட்டிக்கல் தனியார் நிறுவனம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் டாக்டர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக 100 உலர் உணவு பொதிகளை வழங்கியது. இதேவேளை சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு கருவிகள் இலங்கைக்கான சீன தூதுவரினால் உத்தியோகபூர்வமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டது. 50 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியுடைய குறித்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இலங்கைக்கான பதில் சீன தூதுவர் ஹூவே அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியிடம் வழங்கினார். கோவிட்-19 தொற்றுக்குள்ளானோரை இனங்காண்பதற்காக 23 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிசிஆர் சோதனை இயந்திரங்கள் 2 சுகாதார அமைச்சிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியிடம் இவை ஒப்படைக்கப்பட்டன.
සෑම අමාත්‍යවරයෙක්ම මේ වෙලාවේ මේ அனைத்து அமைச்சர்களும் இந்த மோசமான நிலையில் இருந்து மீளுவதற்காக உதவி அளித்து வருகின்றனர். அத்துடன் ஒவ்வொரு அமைச்சும் இதனை தமது சொந்த கடமையாக நினைத்து சர்வதேச ரீதியிலிருந்து அனைத்து உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. எதிர்காலத்திலும் மேலும் எமது அமைச்சின் மூலம் பல்வேறு செயல்களை செய்ய நாங்கள் தீர்மானித்துள்ளோம். விஜய ஜனசேனா நிவாரண மற்றும் மக்கள் மன்றம் பிக்குகளின் பயன்பாட்டுக்காக 10,000 முகக்கவசங்களை அஸ்கிரியபிட அனுநாயக்கர் சங்கைக்குரிய வெடருப உப்பாளி தேரரிடம் வழங்கும் நிகழ்வு அஸ்கிரிய கெடிக்கே ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. இம்மன்றத்தின் தலைவர் காமினி விஜய பண்டார தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடினார். பொருளாதார விடயங்கள் தொடர்பில் இச்சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. கோவிட்-19 வைரஸ் பரவியதை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர், 3 பிரதி ஆளுநர்கள், வங்கி கண்காணிப்புக்கு பொறுப்பான உதவி ஆளுநர் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பணிப்பாளர் உள்ளிட்ட சில அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்போது கொரோனா வைரஸ் பரவி வருவதை தொடர்ந்து நிதி விநியோகத்தை தொடர்ந்து பேணுதல் மற்றும் நிதி வசதிகளை ஏற்படுத்த தொடர்பாக மத்திய வங்கி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் இச்சந்திப்பின் போது தீர்க்கமாக கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு, வரவு செலவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தினார். இலங்கையில் பிணைமுறைகளில் முதலீடு செய்வோர் மத்தியில் அதிக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் அனைத்து வங்கிகளையும் திறந்து வைப்பதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்திருந்தது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் பொருளாதார தந்துரபாய திட்டங்களை வகுக்குமாறு மத்திய வங்கியின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் திரைசேரியின் செயலாளரும் இது கலந்து கொண்டார். இதேவேளை சுற்றுலா, ஏற்றுமதி, வெளிநாட்டில் பணிபுரிவோரினால் கிடைக்கப்பெறும் வருமானம், கடன், பங்கு சந்தையில் வெளிநாட்டு மூலதனத்தின் அடிப்படையில் தங்கியுள்ள பொருளாதார அச்சுறுத்தலுக்குள்ளான அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கு அண்மையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடனை ரத்து செய்வதற்கு வாய்ப்பளிக்குமாறு சர்வதேச நாணய நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், உலக வங்கியின் தலைவர், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மற்றும் இருதரப்பு கடன்களை வழங்கும் முன்னணி நாடுகளின் தலைவர்களை இணங்கச் செய்யுமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து செய்திகள் தொடரும். அனுசரணை வழங்குவோர் உங்கள் பாதுகாப்பே நாட்டின் பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தாயும் தந்தையும் போன்று. அன்று மூத்தோர் அறிந்திருந்த கரித்துண்டின் பலத்தை கொண்ட ஆக்டிவ் சார்கோலுடன் புதிய ஷீல்ட். ஷவருக்கு கீழ் புதிய பவர். புதிய ஷீல்ட் எதற்கும் தயார். இத்தருணத்தில் உங்கள் பாதுகாப்பே யூனியன் அஷூரன்ஸ் எமது பிரதான கடமையாகும். கோவிட்-19க்காக பல காப்பீட்டு சலுகைகளை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். யூனியன் அஷூரன்ஸ், உங்கள் வாழ்க்கைக்கு எங்களது பலம். முடியாது முடியாது டேட்டாவே முடியாது. யூடியூப் பாரு நாள் முழுதும் ஜோம். இப்போது 249 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் யூடியூப் டயலாக் 4G வீடியோ பிளாஸ்டர் இன்றைய செயல்படுத்திக் கொள்ளுங்கள். அன்லிமிட்டட் பேக்கேஜ்களை வழங்கும் இலங்கையின் முதல் தர வலையமைப்பு டயலாக். செய்திகள் தொடர்கின்றன. கோவிட்-19 கொரோனா என எமது நாடும் முழு உலகமும் பதைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஒரு சில அரசியல்வாதிகள் நமது நாட்டில் தங்களது அரசியல் பங்குரோத்தை மறைப்பதற்காக கொரோனாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இவ்வாறான ஒரு முயற்சியில் முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீமும் ஈடுபட்டிருப்பதுதான் நாட்டு மக்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிட்-19 இந்த வைரஸ் ஏழை, பணக்காரன், அரசன், ஆண்டி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், செல்வந்த நாடு, வறிய நாடு என்ற பாகுபாடு இல்லாமல் உலகெங்கும் பரவி பல ஆயிரக்கணக்கானோரை பிழையெடுத்து வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் கொரோனா நோயாளியான இஸ்லாமிய சகோதரர் ஒருவரின் இறுதிச் சடங்குகள் சர்வதேச தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் இடம்பெற்றதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் விமர்சித்துள்ளார். கொரோனா வைரஸினால் மரணமடைந்த குறித்த நபர் இஸ்லாமிய சமய வரைமுறைகளுக்கு அமைய நல்லடக்கம் செய்யப்படவில்லை என்பதே இவரது குற்றச்சாட்டு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் கோவிட்-19 வைரஸிலிருந்து மக்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றலாம் என இரவு பகல் பாராமல் சிந்தித்து வரும் நிலையில் கொரோனா நோயினால் மரணமடைந்த ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டமையை
விமர்சித்து அறிக்கை வெளியிடுவது ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சித் தலைவருக்கு பொருந்துமா என்ற கேள்வியும் தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சமய வரைமுறைகளுக்கு அமைவாக மரண சடங்குகள் இடம்பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவரவர் மதங்களுக்கு மதிப்பளிப்பது அனைவரதும் கடமையாகும். ஆனால் உலகமே பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் இப்பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவது ஹக்கீமின் அரசியல் வங்குரோதத்தை சுட்டிக்காட்டும் ஒரு செயலாகவே பலரும் பார்க்கின்றனர். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இலங்கையில் முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை முஸ்லிம் காங்கிரசின் தலைவரான தங்களுக்கு நாங்கள் சொல்லியா தெரிய வேண்டும்? தமிழகத்தில் கூட முஸ்லிம்கள் தான் கொரோனாவை பரப்புகிறார்கள் என அரசாங்கமே அறிக்கைவிட்டு முஸ்லிம்களை குற்றம் சாட்டும் நிலையில் இலங்கை அரசாங்கம் அவ்வாறு குற்றச்சாட்டு எதனையும் முன்வைக்கவில்லை என்பது மதிப்பிற்குரிய ஹக்கீம் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் கொரோனாவை பரப்பிய சீனாவில் உய்குர் பிராந்தியத்தில் முஸ்லிம்கள் எவ்வித மத சுதந்திரமும் இன்றி இருக்கின்றார்களே, அவர்களுக்காக நீங்கள் எப்போதாவது குரல் எழுப்பியிருக்கிறீர்களா? ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் மீது மேற்குலக நாடுகள் தாக்குதல் மேற்கொண்டு முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக மடிந்த போது அவர்கள் இஸ்லாமிய வரைமுறைகளுக்கு அமைவாகவா நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள்? அப்போது ஏன் ஹக்கீம் இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை? மேற்கு நாடுகளின் பகையை தான் சம்பாதிக்க வேண்டி வரும் என்ற அச்சம் இதற்கு காரணமா? ஏன் அல் கைதாவின் தலைவர் பின் லாடன் கொல்லப்பட்டு சில நாட்களின் பின்னர் பெட்டியில் வைத்து கடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டாரே, அப்போது இஸ்லாமிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லையே? ஒரு இஸ்லாமியர் மரணமடைந்தால் 24 மணித்தியாலத்திற்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற வரைமுறை அப்போது மீறப்பட்டதே. ஹக்கீம் அவர்களே, அப்போது இதனை கண்டித்தீர்களா? ஏன் அமெரிக்கா மீதான பயமா? யுத்தம் போன்ற அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க முடியாது என நீங்கள் நொண்டி சாக்கு சொல்லலாம். ஏன் இப்போதும் கூட ஒரு வகையான மறைமுக யுத்தம் தான் நடக்கிறது. அதனால்தான் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து விழுகின்றனர். இலங்கையில் சுனாமியின் போது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் மொத்தமாக சுனாமிக்கு இரையானார்களே, அப்போது உடல்கள் கொத்து கொத்தாக ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டார்களே, அப்போது இஸ்லாமிய வரைமுறைகளுக்கு அமைவாகத்தான் அடக்கம் செய்யப்பட்டார்களா என்பதை நிச்சயம் சொல்ல முடியுமா? ஆகவே இது போன்ற சமயங்களில் சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் இடம்பெறுவதில் எந்த தவறும் இல்லையே. குறித்த இஸ்லாமிய சகோதரர் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்படவில்லை என்பது தங்களது குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அவரை மாளிகாவத்தை மயானத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்பதும் தங்கள் தரப்பு குற்றச்சாட்டாகும். ஏன் இந்த வைரஸ் நீர்கொழும்புடன் நின்றுவிடக் கூடாது, கொழும்புக்கு பரவ வேண்டும் என்ற நோக்கத்தினாலா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? அதன் மூலம் கொழும்பு வாழ் மக்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை, உங்கள் கோரிக்கை வெற்றி பெற்றால் போதும் என்ற அற்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் எனும் பெயரில் முஸ்லிம் மக்களுக்கு நீங்கள் பெற்றுத்தந்த உரிமைகள் எத்தனை என்பதை விரல் விட்டு எண்ணிவிடலாம் அல்லவா? முஸ்லிம்களின் தலைவன் எனும் பட்டத்தை சுமந்து கொண்டு முஸ்லிம்களின் விழுமியங்களுக்கு இணக்கமாக நீங்கள் வாழ்கின்றீர்களா என்பதை உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா? உங்கள் மீதுதான் எத்தனை குற்றச்சாட்டுகள். இலங்கை முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் இல்லாத உரிமைகளா? அதை பட்டியலிட்டால் இன்று முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத அளவிற்கு இங்கே இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரம் உள்ளது என்பது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் போனது உங்கள் துர்திஷ்டமா அல்லது உங்களை நம்பியிருக்கும் மக்களின் துர்திஷ்டமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் எதிர்வரும் ஹஜ் கடமைக்காக சவுதிக்கு வர வேண்டாம் என அந்நாட்டு அரசாங்கம் கூட அறிவித்துள்ளது. ஹஜ் என்பது இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றல்லவா? அதனை கூட கொரோனாவை காரணம் காட்டி தடுத்து விட்டார்களே. இதனாலெல்லாம் இஸ்லாமிய பண்புகள், சமய வரைமுறைகள் மீறப்பட்டு விட்டது என ஏன் நீங்கள் கூக்குரல் எழுப்பவில்லை? ஏன் சவுதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? ஆகவே தற்போது நாடு இருக்கும் சூழ்நிலையில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் செயற்திட்டங்களுக்கு ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் தலைவர் என்ற வகையில் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டியதுதான் ஒரு தார்மீக கடமை. அதனை விட்டுவிட்டு ஒரு சிறிய சம்பவத்தை ஊதி பெரிதாக்கி அதன் மூலம் அரசியல் குளிர்காய முயற்சிப்பது தவறானதல்லவா என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.